வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, அகநானூற்றில் 280வது பாடலை காண்போம் வாருங்கள். அதாவது, தலைவன் தன் நெஞ்சிடம் சொன்னது திணை. நெய்தல் திணை. நெய்தல் என்றாலே கடலும் கடல் சார்ந்த இடம் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோன்று தலைவன் தன் நெஞ்சிடம் என்ன சொல்லுகின்றான் என்பதை காண்போம் வாருங்கள். பாடல்: பொன் அடர்ந்தன்ன உள் இணர் செருந்தி பன்மலர் வேய்ந்த நலம்பெறு கோதைகள் திணிமணல் அடைகரை அளவன் ஆட்டி அசையினள் இருந்த ஆய்தொடி குறுமகள் நலஞ்சால் விழுப்பொருள் கலம்நிறை கொடுப்பினும் பெறல் அருங்குரையன் ஆயின் அறம் தெரிந்து நாம் உரைதே எம்மருப் பெயர்ந்து அவனொடு இருநீர்ச் சேர்ப்பின் உப்புடன் உழந்தும் பெருநீர்க் குட்டம் புனையொடு புக்கும் படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் தருகுவன் கொல்லோ தானே விரிதிரை கண்திரள் முத்தம் கொண்டு ஞாங்கர் தேன் இமிர் அகன்கரை பகுக்கும் கானலம் பெருந்துறை பரதவன் எமக்கே என்று அம்முவனார் பாடல் பாடியுள்ளார். அதாவது, இது அந்த காலத்தில் பெண் வீட்டாருக்கு பொருள்களை கொடுத்து திருமணம் ஆண் திருமணம் செய்து கொள்ளும் காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் தலைவன் தன் நெஞ்சுக்கு இவளை அடைவது எப்படி என்று கலக்கம் அடைகின்றான். அது என்ன என்பதை சுவைப்போம் வாருங்கள். அதாவது, பொன் அடர்ந்தன்ன உள் இணர் செருந்தி, பொன்னால் செய்து வைத்தது போல் பூத்து கிடக்கும் செருந்தி பூக்கள் பலவற்றை இவள் தலையில் அணிந்திருக்கின்றாள். யாரு? தலைவி. செருந்தி பூ என்று சொல்லப்படுகின்ற பொன் போன்ற மஞ்சள் கோல்டு நிறத்தில் இருக்கின்ற பூவை அணிந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த பொன் அடர்ந்தன்ன உள் இணர் செருந்தி பொன்மலர் வேய்ந்த நலம்பெறு கோதையில், நல்ல அழகினையுடைய கோதையில் தலைவி இப்படி செருந்திப்பூவை தலையில் அணிந்திருக்கின்றாள். அவள் திணிமணல் அடைகரை அளவன் ஆட்டி, திண்ணிதாக இருக்கும் மணலில் மென்மையாக நுண்மையதாகன்னு சொல்லுவாங்க இல்லையா? மணல் எப்படி இருக்கும்? கடலினுடைய மணல். அப்படி இருக்கின்ற அந்த மணலில் நண்டை ஓடும்படி செய்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அதுதான் அளவன். அளவன் என்றால் நண்டுன்னு அர்த்தம். அப்போ திணிமணல் அடைகரை அளவன் ஆட்டி, கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற நுண்ணிதான அந்த மணலில் நண்டை ஓடும்படி செய்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அசையினல் இருந்த ஆய்தொடி குறுமகள், குறும்புகளை உடைய வேடிக்கை பார்த்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த குறுமகள் தலைவி நலஞ்சால் விழுப்பொருள் கலம் நிறை கொடுப்பினும், வளையல் அணிந்த இந்த சிறு பெண்ணை பிறர்க்கரிய பொருள்களை கலம் கலமாக கட்டி கொடுத்தாலும் இவளை பெற முடியாது. கலம்னா என்னது? கப்பல். அப்படி கப்பலாக எடுத்து கொண்டு சென்று கட்டி கொடுத்தாலும் அவளை பெற முடியாது போலும். நலஞ்சால் விழுப்பொருள் கலம் நிறை கொடுப்பினும் பெறல் அருங்குரையன் ஆயின், ஆனால் ரொம்ப அருங்குரையன், ரொம்ப கடினம் அவளை அடைவது. அறம் தெரிந்து, எனவே ஒன்று செய்யலாம். என்ன? நாம் உரைதே எம்மரு பெயர்ந்து, நான் வாழும் ஊரை விட்டு இவள் தந்தைக்கு அறம் செய்யலாம். அதுதான் நாம் உரைதேயம் மறு பெயர்ந்து. மறுனா திரும்பி, என்னுடைய ஊரை விட்டு பெயர்ந்து, தலைவினுடைய தந்தையினுடைய ஊருக்கு சென்று அவனோடு இருநீர் சேப்பின் உப்புடன் உழந்தும், இவள் தந்தையுடன் உப்பு உழவு செய்யும்போது உடனிருந்து உழைக்கலாம். அப்படி உழைக்கும் பொழுது பெருநீர் குட்டம் புனையொடு புக்கும், கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் போது அவனுடன் மீன் பிடிக்கச் செல்லலாம். உப்பு உழவு செய்யும் பொழுதும், அடுத்து புனையொடு கப்பலில் சென்று மீன் பிடிக்க செல்லலாம். என்னென்ன வேலை செஞ்சா அந்த பெண்ணை அடையலாம் அப்படின்றத சொல்றான் பாருங்க. படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் தருகுவன் கொல்லோ தானே, அவனுடன் படுத்து உறங்கலாம், அவனை பணிந்து நடந்து கொள்ளலாம், அவன் கூடவே இருக்கலாம். அப்படி இருந்தா அவன் இவளை எனக்கு தரக்கூடும். ஆனால் களமாக எடுத்து கொண்டு போய் பொன் பொருளை கொடுத்தால் கூட அவளை அடைய முடியாது. அந்த தலைவியினுடைய தந்தை எனக்கு அவளை கொடுக்க மாட்டாள். எப்படி இருந்தால் கொடுப்பான்?
உப்பு உழவு செய்து கூடவே தலைவியினுடைய தந்தையோடு சென்று உப்பு உழவு செய்து உழைக்கணும். அடுத்து கடல்ல மீன் பிடிக்க செல்லணும். அடுத்து அவனோடு படுத்து உறங்கி அவருக்கு கீழே பணிந்து நடந்து கொண்டால் நடக்கலாம். அப்படி இல்லை, அவன் கொடையாளி. ஏன்னா கடலில் மூழ்கி எடுத்து தான் கொண்டு வந்த முத்துக்களை தேனீக்கள் மொய்க்கும் கரையில் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கும் பண்பு கொண்டவன். அவனுடைய குணம் எப்படிப்பட்டது? தருகுவன் கொல்லோ தானே விரிதிரை கண் திரள் முத்தம் கொண்டு. முத்தம்னா முத்துக்கள், திரள் கடலில் இருக்கின்ற முத்துக்களை கொண்டு வந்து என்ன செய்வான்? மூழ்கி முத்தெடுத்து தான் மட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஞாங்கத்தே இமிர் அகன்கரை பகுக்கும். அங்கு இருக்கின்ற எல்லோருக்கும், அதாவது தேனீக்கள் மொய்க்கும் கரையில் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கும் பண்பு கொண்டவன். அப்படிப்பட்ட கானலம் பெருந்துறை பரதவன் எமக்கு. கானலம் பெருந்துறையில் தலைவன், நலம் பொருந்திய அப்படிப்பட்ட அழகிய இடத்திற்கு தலைவன் பரதவன். யாரு? தலைவியினுடைய தந்தை. இவளுக்கு தந்தை, இவன் எனக்கு இவளை தந்து விடுவான். இப்படியெல்லாம் தலைவன் நினைக்கின்றான் என்று தலைவன் தன் நெஞ்சிடம் கூறுகின்றான். அதாவது தலைவியை தானாக எந்த பொருள் கொண்டு போய் கொடுத்தாலும் அதற்கு நிகராக அந்த தலைவியினுடைய தந்தை எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றான். அப்ப நான் களமாக கப்பலாக கொண்டு போய் கொடுத்தால் கூட அவன் கொடுக்க மாட்டான். எப்படி இருந்தால் கொடுப்பான்? ஒன்று அவனோடு உப்பு உழவு செய்வது, இன்னொன்று அவனோடு களத்தில் மீன் பிடிக்கச் செல்வது, இன்னொன்று அவனோடு படுத்து பணிந்து அவனுக்கு அன்பாக அவனை வணங்கி இருந்தால் கொடுப்பான். ஏன்னா அவனுடைய மனம் எப்படிப்பட்டதென்றால், போய் கடலில் முத்து குளித்து எடுத்து வந்திருக்கின்ற அந்த முத்துக்கள் கரையில் மொய்த்திருக்கின்ற அந்த இடத்துல வைத்து தன்னுடைய மக்கள் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுப்பான். அப்ப தானே உண்ணுகின்ற குணம் அல்லாதவன். அப்படிப்பட்ட தலைவனுடைய தந்தை எனக்கும் அவனோடு இருந்து செய்யும் பொழுது, விரும்பி உன் மகளை நான் விரும்பி அடையப் போகின்றேன், எனக்கு கொடுங்கள் என்று சொன்னால் அப்பொழுது கொடுப்பான். இது அந்த காலத்திய சீர்முறையை ஆண் கொடுத்து திருமணம் செய்கின்ற நிலையை சுட்டுவதோடு அல்லாமல் அக்காலத்து மக்களினுடைய மனப்பாங்கினையும் அழகாக எடுத்து காட்டுகின்றது. பொருள் கொடுத்தால் பெற முடியாது, அவர்களோடு அன்பாக அறத்துடன் சென்றால் பெறலாம், தலைவியை அடையலாம் என்று தன் மனத்திற்கு தன்னைத்தானே ஆறுதல் சொல்லி, அதாவது அனலைஸ் பண்றான். எப்படி என் தலைவியை அடைய முடியும்? எதை கொடுத்தாலும் அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு அறத்தோடு கூடிய செயலை செய்தால் மட்டுமே, அவருடன் இருந்து செய்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வார் என்பதை இப்பாடலின் மூலம் அறிகிறோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகளை முனைவர் சாரதா.